வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிட இருக்கிறது. இந்த நிலையில் மதிமுக போட்டியிடக்கூடிய சூழலில் இன்று நால்வர் குழுவானது அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த நிலையில் இந்த தேர்தலில் தனி சின்னத்தில் தான் போட்டி என்று தற்பொழுது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மதிமுக அறிவித்திருக்கிறது. கடந்த முறை உதயசூரியன் சின்னத்திலும் அதே போன்று மற்ற சுயேட்சை சின்னத்திலும் போட்டியிட்ட நிலையில் இந்த முறையும் மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டி என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த முறை பம்பரம் சின்னம் கிடைக்குமா அல்லது வேற ஏதேனும் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மதிமுகவுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அர்ஜுன்ராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இவர் பேட்டி அளித்திருக்கிறார். இன்று காலை முதல் கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி அழைக்கப்பட்டது. அதற்கு பின்பு மதிமுக அழைக்கப்பட்டு தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று மக்கள் நீதி மையத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த பேச்சுவார்த்தையானது தற்பொழுது 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கே.சி. வேணுகோபால் அவர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்த நிலையில் தற்பொழுது மற்ற சிறிய கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மதிமுக 6 தொகுதிகளில் கடந்த முறை போட்டியிட்ட நிலையில் இந்த முறையும் அதே 6 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று ராஜ்யசபா இடங்களை கூடுதலாக மதிமுக கேட்டு வருகிறது. மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய நிலையில் விரைவில் அவருடைய பதவிக்காலம் முடிய இருக்கிறது. அதற்கு பின்பு அவர் ராஜ்யசபா எம்பியாக நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவருக்கு இந்த ராஜ்யசபா இடத்தினை தற்பொழுது மதிமுக கேட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது ஏற்கனவே பார்த்தமென்றால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏனி சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மதிமுகவும் தனி சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது.